ஹலோ ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு இன்கார் ஐஏஎஸ் அகாடமி சேனலோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 20th ஏப்ரலோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா கஜுராஹோ டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் மிசோரம் ப்ரூ ரெஃப்யூஜிஸ், ஜிஎஸ் பேப்பர் 1லேருந்து. ஃப்ரம் ஜிஎஸ் பேப்பர் 2, ரீப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, and whatever the crimes happened in the Xinjiang province. Indo-Pacific strategy approves the EU Council, Indo-Cuba relations. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். GS3 பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்பிஐ வந்து ஏஆர்சிக்கு வந்து ரிவ்யூ கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். நாசாவில் மாஸ் ஹெலிகாப்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியா அண்ட் ஜெர்மனி வந்து ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா கம்பேட்டிக் பிளாஸ்டிக், ஓகேவா. ஸோ மெரைன் என்விரான்மெண்ட்டில் பிளாஸ்டிக் வந்து வராத மாதிரி. தென் த்ரூவ் MK3 அதை பற்றி பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி ரொபோட்டிக்ஸில் வந்து ஒரு டாபிக்ஸ் இருக்குது GS3ல், ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் இன் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இட்ஸ் அபவுட் கஜுராஹோ டெம்பிள். ஸோ ஒரு டெம்பிளை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக எந்த கொஷின் வந்தாலும் நம்ம அதை ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வெபினார் சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க, தேக்கோ அப்னா தேஷ் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா கஜுராஹோ டெம்பிளோட ஆர்கிடெக்சரை ஸ்ப்ளெண்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி கிரியேட்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த டூரிசம். ஸோ நான் இதை நம்ம டூரிசம் GS3லேயும் நம்ம இதை சொல்லலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயும் நம்ம இதை சொல்ல முடியும், ஓகேவா. ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இது டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இட்ஸ் அ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ சாண்டில்யா டினஸ்ட்ரியில் 1050 ADயில் இது வந்திருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மான்யூமெண்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள். ஸோ ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ இந்த டெம்பிள் சைட் எங்கே இருக்குன்னா வித்யாசாத்புரா ரேஞ்சில் இருக்குது. கஜுராஹோ டெம்பிளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அதுலேயும் இது வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி இட்ஸ் அ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3 வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, NRI, PIO, OCI. ஸோ NRI பொறுத்த வரைக்கும் தே ஆர் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, பர்சன் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ NRIன்றவங்க என்னென்னா தே ஆர் இந்தியன் சிட்டிசன், ஆனால் எங்கே இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ பர்சன் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின்றவங்க என்னென்னா அவங்க வந்து வேறு ஒரு சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணி இந்தியாவை விட்டு போனவங்களாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ தேர்ட் OCIன்றவங்க அவங்களோட ஏதோ ஒரு 4 ஃபாதர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பிளட்டு இங்கே இந்த ஊர் மண்ணிலேருந்து பிறந்தவங்க, ஓகேவா. ஸோ 4 ஃபாதரோ கிராண்ட் ஃபாதரோ ஸோ அப்படி இருந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா PIO அண்ட் OCI கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாட்டி OCI கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணும் போதும் தே நீட் டு ரெனியூ த OCI கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேஸில் 50 இயர்ஸ் ஆகும்போது பயாலஜிக்கல் சேஞ்ச் வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ OCI கார்டு ஹோல்டர் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு வாட்டி 20 இயர்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணும்போதும் சரி, இல்லை அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் அட்டன் பண்ணும்போது சரி, அந்த ஃபேஷியல் ஃபீச்சர், ஓகேவா, அடல்ட்ஹுட்டாக மாறும்போது அந்த ஃபேஷியல் ஃபீச்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு வேல்யூ அடிஷன்னா OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு என்னென்னா எப்போ வேணால் ஹேசல் ஃப்ரீ என்ட்ரி இருக்குது, ஓகேவா. ஸோ எப்போ வேணால் இந்தியா வரலாம், மல்டிபிள் விசிட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் எனி விசா ப்ராசஸ்லாம் கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 37 lakhs மேலே வந்து OCI கார்ட்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இது டயாஸ்போரா, இத்தனை டயாஸ்போரா நம்ம ஊர்லேருந்து வெளியூரில் போய் தங்கியிருக்காங்க,
ஓகேவா. ஸோ தென் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து என்ன ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா போதும். பட் இவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸோ இதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்காது. பட் தே ஹேவிங் எப்போ வேணால் வரலாம் போகலாம். ஸோ இதுக்கு பெருசாக ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா. அதுக்கடுத்து ஆர்பிஐ செட்டப் கமிட்டி டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் ஏஆர்சிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இது ஒரு ஃபினான்ஷியல் செக்டார். இந்த ஃபினான்ஷியல் செக்டார் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்பிஏ வந்து இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பேங்க்குக்கு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு இருக்கிறதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஏஆர்சி அதாவது வந்து உங்களுடைய என்பிஏஸை வந்து இவங்கக்கிட்ட செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்லேயும் அந்த அமௌண்ட் காட்டாது. ஓகேவா. ஸோ இந்த என்பிஏ வந்து இந்த ஏஆர்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை வாங்கிடுவாங்க, வசூல் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து யார் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐக்கு வந்து கிவ்ஸ் பர்மிஷன் டு கலெக்ட் த என்பிஏஸ். ஸோ இந்த மாதிரி என்பிஏ அமௌண்ட்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்த ஒரு ஆக்ட் தான் சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்யூரிட்டி ஆக்ட் 2002. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ நீங்கள் ஏஆர்சின்னு ஒன்று செட்டப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்பிஐயோட அப்ரூவலோடு இருக்கணும். ஸோ ஆர்பிஐயோட அப்ரூவலோடு இருக்கணும். ப்ளஸ் இவங்க வந்து மினிமம் என்ன சொல்லியிருக்கணும் 2 crore வச்சுருக்கணும் மினிமம் அவங்க ஓன் ஃபண்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போது 2017 100 crore மாற்றிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இது என்பிஎஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ புதுசாக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகமாக மார்க்கெட் என்ட்ரி கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்காக 945 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னென்னா சீட் ஃபண்டிங் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்குபேட்டர் ஆல் ஓவர் இந்தியா வந்து இன்குபேட்டர்ஸை செட்டப் பண்ணுறதுக்காக 3600 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து தே ஆர் ப்ரொவைடிங் சம் லோன்ஸ். ஓகேவா. ஸோ இந்த லோன்ஸ் மூலிமா என்ன பண்ணலான்னா இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு என்டர்ப்ரனர் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க இந்த சீடை வந்து க்ரோ பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது மூலிமா என்னென்னா ஈஸியாக இந்த என்டர்பிரைசஸ் அதிகமாக வளரவும் யூஸ் ஆகும். ப்ளஸ் என்ன ஆகும்னா இதுக்கு ஈஸியாக லோன்ஸ் வந்து பேங்க் அப்ரூவல் மூலமாக கிடச்சிது. ஸோ இந்த என்டர்பிரினரும் வளருவாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து சீடும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா ஓவர் ஷின்ஜியாங் க்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜின்ஜியாங்ன்ற ப்ராவின்ஸில் என்ன நடக்குதுன்னா அதிகமான ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் அதிகமாக இந்த ஜின்ஜியாங் ப்ராவின்ஸில் நடந்துகிட்ருக்கு. இது யாருக்கு அது அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னா உய்கூர் முஸ்லீம்ஸுன்றவங்க இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே சைனீஸ் பீப்புளுக்கும் இந்த முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ்க்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்ச்சர் மூலயமா என்ன நடந்திருக்குன்னா ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இது ஃபைல் ஆகிருக்கு இந்த கேஸு. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இப்போ கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் அகைன்ஸ்டாக எப்போவுமே வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக க்ரைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷனாக இருக்குது. ஸோ இதை ஏன் நீங்கள் இன்னும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் இதுக்கு அக்கௌண்டபிள் தானே அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த உய்கூர் முஸ்லீம்ஸை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை. ஸோ நான் இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட்டு இங்கே இவங்களுக்காக வந்து ஜாப் வேக்கன்சிஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். மற்றபடி இவங்களை நம்ம எந்த ஒரு அரெஸ்ட்டும் பண்ணலை, அவங்கள எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணலைன்னு சொல்லிட்டு சைனீஸ் கவர்மெண்ட் எப்பவும் போல் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா. பட் ஆனால் உண்மையாக அங்கே என்ன நடக்குதுன்றது
யாருக்கும் தெரியாது. ஸோ விசாரிச்சா தான் தெரியும். EU Council approves conclusion on Indo-Pacific strategy. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு யூனியன். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இண்டோ பெசிஃபிக் ரீஜன் கோஆப்ரேஷன் பண்ணுறோம். இண்டோ பெசிஃபிக் ரீஜியனில் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் கோஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி இண்டோ பெசிஃபிக் ரீஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இண்டோ பெசிஃபிக் ரீஜன் இந்த ரீஜியனில் அதிகமான கமர்ஷியல் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கனால ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ ஆஸ் பர் தட் கோவிட்-19 சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இடத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். சைனா எப்போவுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா சைனாவோட அசர்ட்டிவ்னஸை குறைக்கிறதுக்காக ஸோ இயூவும் இப்போ சேர்ந்துருச்சு நம்மளோட. ஓகேவா? ஸோ இந்தியா தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் மெயினாக நம்மளோட ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இண்டோ பெசிஃபிக் ரீஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இது வெஸ்டர்ன் சைடில் பெசிஃபிக் வரனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் வந்து இந்த இண்டோ பெசிஃபிக் ரீஜனை ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்கலுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா இது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ எல்லாமே அதிகமாக நடக்குது. கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணனாலும் நமக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக இந்த ரீஜியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இயூவும் யூரோப்பியன் யூனியனும் கண்டிப்பாக வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இங்கே ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் நடக்கும். அது இல்லாமல் டிஃபென்ஸ்க்கும் செக்யூரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதிகமான க்ரைம்ஸ் எதுவும் நடக்காமல் மேரிடைம் செக்யூரிட்டி பார்த்துக்க முடியும். ஸோ டெரரிசம் இல்லாமல் கம்பேட்டிங் டெரரிசம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆர்கனைஸ்டு க்ரைமு இதெல்லாம் நடக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா இதை கர்டைல் பண்ண முடியும். ஸோ அதனால் இயூவும் இந்த கோஆப்ரேஷனில் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் மேரிடைம் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீஜனை தான் மெயினாக சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா இந்த இடத்துல மேரிடைம் செக்யூரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் வைடராக ஸ்ப்ரெட்டான ஒரு ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் லாவும் காமனாக எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இயூவோட ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன்னஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக ட்ரேடு எவ்ரிதிங் வில் பி ஹேப்பன் வெரி ஸ்மூத்லி. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் மெம்பர்ஷிப்காக இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான சப்போர்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சைனாவோட அதிகமான அசர்ட்டிவ்னஸை குறைக்கிறதுக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்களோட சேர்ந்துருக்கலான்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதோட எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நிறைய நியூஸில் வரும். ஸோ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா அண்ட் கியூபா ரிலேஷன்ஸ். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான் கியூபா. ஸோ கியூபாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் கண்ட்ரி. யூஎஸ்ஏ கொஞ்சம் லைட்டாக பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கண்ட்ரி. ஓகேவா? காரணம் ஃபெடல் காஸ்ட்ரோ. ஸோ இப்போ வந்து ரவுல் காஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு அவரோட பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ பெரிய லாங் ரோலுக்கு அப்புறம் ஸோ இதில் என்னென்னா ஆக்சுவலாக கியூபாவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 15th centuryயில் கியூபாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பானிஷ் வந்து அப்படியே வந்து ஸ்பெயின் தான் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க 1902 இது வந்து அப்படியே ப்ரொடெக்டரேட் ஸ்டேட்டாக மாறி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 1940 இங்கே டெமோக்ராட்டிக் ரூல் வந்திருக்கும். ஸோ முதல்ல வந்து டெமோக்ராட்டிக் ரூல் வரதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னா நிறைய மிலிட்ரி ரூல்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரூல் வந்திருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபிடல் காஸ்ட்ரோ தான் 1959லேருந்து இது வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டு இப்போது அவரோட பிரதர் 6 இயர்ஸ் தான் இருந்திருக்காரு. ஸோ கோல்டு வார் பீரியடில் உங்களுக்கே தெரியும், இது ஒரு பயங்கரமான கியூபன் மிசைல் கிரைசிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. கியூபன் மிசைல் கிரைசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரஷ்யாவோட அசர்ட்டிவ்னஸ் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ கியூபாவில் வந்து அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் என்னென்னா யூஎஸ்ஏ பார்த்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து மறுபடியும் ஒரு 3rd வேர்ல்டு வார் வருமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துருப்பாங்க. பட் அது நடக்காமல் அது அப்படியே மாறி இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு கியூபாவை வந்து 1959 ரெவல்யூஷன்லேருந்து தெரியும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் யுனைடெட் நேஷனோட நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கியூபாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு யூஎஸ் அகைன்ஸ்டாக ஒரு ஹியூமன் ரைட் கவுன்சில் வந்து நடந்தது. ஸோ அப்போது நம்ம வந்து கியூபனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அவங்க ரெசல்யூஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து கியூபா வந்து இந்தியாவை வந்து பர்மனன்ட் மெம்பராக யூஎனில் பர்மனன்ட் மெம்பராக அலோவ் பண்ணுறதுக்காக யூஎனில் சப்போர்ட் பண்ணாங்க நமக்காக. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கியூபா வந்து நம்மளோட நான் பர்மனன்ட் சீட்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவரால் நம்ம வந்து அவங்களோட பொலிட்டிக்கலாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சோலார் அலையன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பைலேட்ரல் ட்ரேடுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 38 USD மில்லியன் வந்து டில் நவ் 2017 அப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பயோடெக்னாலஜி, ஹோமியோபதி, ஸோ மெடிசின்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கியூபாவோட அதிகமான கொலாபரேஷனோட நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு கியூபாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கல்ச்சுரலாக பார்க்கும்போது கியூபா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய யோகாவையும் ஆயுர்வேதாவையும் ரொம்ப பெருசாக அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ டில் நவ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவீந்திரநாத் பர்த்டே ஆனிவர்சரி ஸோ அவங்க வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோட பர்த்டேனா ரவீந்திரநாத் தாகூரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணோம், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அவங்களோட இருக்க ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக மேக்னிஃபிகண்ட் ஆகும் அப்படின்றது தான் நியூஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற நியூஸ் மிசோரம் ப்ரூ ரெஃப்யூஜிஸ். ஓகேவா? இந்த மிசோரம் ப்ரூஸ் ரெஃப்யூஜிஸ் யாருன்னா, இவங்க வந்து நம்மளுடைய இண்டிஜினியஸ் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு ட்ரைபல் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா, ட்ரிபுரா, மிசோரம், அசாம், ஸோ இந்த ஏரியாலெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருப்பாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், பிவிடிஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிவிடிஜின்றவங்க யாருன்னா, ப்ரிமிட்டிவாக இருந்த ஒரு குரூப்ஸ். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8.6% வேர்ல்டு பாப்புலேஷன், இந்தியா பாப்புலேஷனில் 8.6% யார் இருப்பாங்கன்னா இந்த பிவிடிஜி குரூப் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மிசோரமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடிக்கடி ஒரு எத்தனிக் கிளாஷ் நடக்கும். என்னென்னா, மீசோ மக்கள் இருக்காங்களா, மீசோ ட்ரைப்ஸ் இருப்பாங்க மிசோரமில். ஸோ இந்த மீசோ ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே என்னென்னா, மிசோரம் பாப்புலேஷன்ஸ்க்கும் இந்த நேட்டிவ் இவங்களுக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த எத்தனிக் கிளாஷஸ் மூலமாக அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு மேலே வந்து வயலேஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5000 பேர் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபார் ரீபேட்ரியேஷனுக்காக. ஓகேவா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் ட்ரிபுரா கேம்பில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஓகே, ஸோ இவங்களுக்கு சில நல்ல ஃபார்மாலிட்டிஸ், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வி ப்ரொவைட் யூ த டெபாசிட் ஆஃப் 4 lakhs. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஒரு பிளாட்டு நாங்கள் கொடுப்போம். தென் வி ப்ரொவைட் யூ ஃப்ரீ ரேஷன் அண்ட் மந்த்லி ஸ்டைபண்ட் வந்து ₹5000 கொடுக்க போகிறோம். அதாவது வந்து 2 இயர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ அது இல்லாமல்
ஒரு ஃபேமிலிக்கும் வீல் ப்ரொவைட் யூ 1.5 lakhs ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக 1.5 lakhs நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து குவாட்ரிபார்ட்ரி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. இது யாருக்கும் நடுவில் நடந்திருக்குன்னா ப்ரூ ஆர்கனைசேஷனுக்கும் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் மிசோரம் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலிமா வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரிபுராவில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான எல்லா இதுவும் பண்ணுறோம். ஸோ இந்த எத்தனிக் கிளாஷஸ் நடக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெயின் பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நாசா வந்து மார்ஸில் ஒரு ஹெலிகாப்டரை, ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஆன் அனதர் பிளானட் அப்படி சொன்னால் இது வந்து இப்போ நாசாவுக்கு தான் சேரப்போகுது. ஓகேவா. ஸோ என்னென்னா மினியேச்சர் ரோபோ ஹெலிகாப்டர். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணியிருக்கு மார்ஸில். ஓகேவா. இந்த டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணி இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஒரு பிளானட், அதாவது மார்ஸ்ன்றது ஒரு 4th பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகுனா இந்த ரோவர் வந்து அதில் போய் அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தது. ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் நேவிகேஷன் சென்சார் 2 கேமராஸ், ஸோ எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடத்த சுற்றி வந்து சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் மேபி இந்த மாஸ் மிஷனுக்கு எப்படி அடுத்த மாஸ் மிஷன் என்ன பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரோவர் என்ன பண்ணியிருக்குன்னா சம் மினரல்ஸ், லேண்ட்ஸ், வாட்டர் இதெல்லாம் வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இது மூலயமா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த பிளானட் வந்து சர்வைவலுக்கு ஓகேவாக இருக்குமா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் சைஸ் ஆஃப் எர்த் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து 1 ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து 24.6 hours ஆகுது. ஆனால் வந்து எர்த்தை பொறுத்த வரைக்கும் 23.9 hours தான். ஸோ என்னென்னா 1 day ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் தான் வருது 2 பேருக்கும். ஓகேவா. அது இல்லாமல் வந்து இதில் வந்து நமக்கு ஒரு மூணு, இதில் 2 மூணு இருக்கும், ஸ்மால் மூன்ஸ், போபோஸ் டெய்மோஸ்ன்னு 2 மூன்ஸ் இருக்குது. ஓகே. இது மேபி ஆஸ்ட்ராய்டா இல்லை மூன்ஸான்னு இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஓகேவா. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து எர்த்து மாதிரியே டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சீசனும் எர்த்து மாதிரி இல்லாமல் ரொம்ப லாங்கராக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது போக போக வந்து இந்த ரிசர்ச்சில் அதிகமாக என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாஸ் மிஷன் மங்கள்யான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. ஓகேவா. 2013 PSLV C-25 ராக்கெட் வந்து என்ன பண்ணியிருந்ததுன்னா இதை போய் அங்கே இருக்க மினரல் காம்போசிஷன் என்ன அட்மாஸ்ஃபியர் இருக்குது, ஸோ அது வந்து மாஸில் வந்து லைஃப் பாசிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று பண்ணியிருக்கோம், மாஸ் மிஷன். நெக்ஸ்ட் டாபிக், India and Germany sign agreements on cities combating plastic entering the marine environment. ஓகேவா. ஸோ இந்தியாவும் ஜெர்மனியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜாயிண்டாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன மெரைன் என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மெரைன் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்ளரேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி என்னென்னா ஒன்றும் இல்லை, யூபி, கேரளா, அந்தமான், நிக்கோபார், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை எதுவுமே வந்து வரக்கூடாது சொல்லிட்டு ஸ்வச் பாரத்தில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இதோட மெயின் தீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட்ஸ் த ஃபிஷரி அண்ட் டூரிசம் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸில் இருக்குது எக்கனாமியில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டூரிசத்தை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபிஷரிஸ் இந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸால் அதிகமாக என்ன ஆகுதுன்னா கண்டாமினேட் ஆகுது. ஸோ இது வந்து என்னென்னா ஃபுட் செயினில் என்ன அக்யூமுலேட் ஆகுது. ஸோ அக்யூமுலேஷன் மட்டும் இல்லாமல் மேக்னிஃபிகேஷனும் நடக்குது. ஸோ
லைட் மினமாட்டா டிசீஸ்லாம் வந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் மூலமா மறுபடியும் வந்து மெர்க்குரி மூலமாக மினமாட்டா டிசீஸ் வந்தது. ஸோ இதுவுமே ஒரு ஃபுட் செயின்லேருந்து தான் போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபுட் செயின்லேருந்து இன்னொரு ஒரு கண்டாமினேஷன் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு இதுவை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீசன் என்னன்னு சொன்னால் பிளாஸ்டிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்டிக் என்ட்ராகிறனால தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டடாக ஆகுது. அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கங்கா, பிரம்மபுத்திரா, ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வச் பாரத் மூலயமா க்ளீன் கங்கா, ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு எல்லா ரிவருமே க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஜெர்மனியும் நம்மளோட சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட்டில் கோஆப்ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி முக்கியமான நியூஸ். இதுக்கப்புறம் த்ருவ் MK3. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஒரு அட்வான்ஸ்டு ஒரு லைட் வெயிட் ஹெலிகாப்டர். ஓகேவா? ஸோ இந்தியன் நேவியில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெஸ்ட் விஷயம் என்னென்னா இது இண்டிஜினியஸில் டிசைன் பண்ண ஒரு ஹெலிகாப்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ட்வின் என்ஜின் இருக்கும், மல்டி ரோல் மல்டி மிஷன். ஓகேவா? ஸோ இந்த சக்தி என்ஜின்ற ஒரு என்ஜினை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HAL சொல்லுவாங்க, HAL. ஸோ இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளோட ஸ்டேட் ஓன்டு ஏரோஸ்பேஸை அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி. ஓகேவா? ஸோ பெங்களூரில் இருக்க இந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லைட் வெயிட் ஹெலிகாப்டரோட என்ஜின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ த்ருவ் MK3 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி த்ருவ் MK1 இருக்குது, MK2 இருக்குது, ஆனால் அட்வான்ஸ் வெர்ஷனாக MK4ம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மெயினாக இந்த ஒரு ஏர்க்ராஃப்டோட ஸ்பெஷாலிட்டினா இது வந்து லோ விசிபிலிட்டியாக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரெக்டாக தெரியல எதுவுமே இல்லைனாலும் ஈஸியாக போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹெலிகாப்டர் மோர் பவர்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது டிஃபென்ஸ் சைடில் சொல்கிறாங்க. ஸோ கோஸ்டல் சர்வேலன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ட்ரூன்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸில் ரிலேட்டட் டு ரோபோட்டிக்ஸ் சொல்லலாம். GS3ல் வர டாபிக் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் இன் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னென்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ பாதி பேர் வீட்டில் இன்னுமே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு சில கன்சர்ன்ஸ் கொண்டு வருது. அதில் முதல்ல என்னென்னா ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் டிவைட். அதாவது என்னென்னா பாதி பேருக்கு வந்து எப்படி இன்டர்நெட்டு அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியாது. இன்டர்நெட்டு வந்து அக்சஸும் இருக்காது வீட்டில். ஓகேவா? மீதி பாதி பேர் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட்டில் எப்படி நம்ம வந்து சேட் பண்ண முடியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சில பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ இதனால் ஒரு டிஜிட்டல் டிவைட் உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஆம்ப்ளிஃபை த இன்இக்வாலிட்டிஸ். அதாவது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ரேப்பிடாக வந்து டிஜிட்டல் டிவைட் அதிகமாகும் போது என்ன ஆகும், சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரேஸ் வந்து சில பேருக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் சில பேருக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ளே பார்ஷியாலிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ரேஸ் பீப்புள்ஸ்குள்ளே ஒரு இன்இக்வாலிட்டியை நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஸோ என்னென்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த டெக்னாலஜிஸ்லாம். எல்லாருமே வந்து ஈஸியாக கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த டெக்னாலஜி கற்றுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கில் நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸ்கில்டு பர்சன் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஈஸியாக இதில் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இது ஈஸியாக இதை வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? 4வது மெயினாக ரொம்ப அதிகமாக பேசப்படுற விஷயம் சைல்டு அப்யூஸ். கண்டிப்பாக வந்து இது டேஞ்சர். ஸோ ஏகப்பட்ட வீடியோ கேமிங், சாட் ஃபாரம்ஸ் எல்லாமே வந்து ஈஸிலி அவைலபிள் டு சில்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து என்ன போகும், கண்டிப்பாக வந்து அவங்கள ஒரு நல்ல வழி கொண்டு போகும்னா கிடையாது. ஓகேவா? வீடியோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய லீத்தல் கேம்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த லீத்தல் கேம்ஸை என்ன தான் வந்து
கர்டைல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் இதை வந்து எப்படியெல்லாம் மறுபடியும் நம்ம கொண்டு வர முடியும் ஹேக் பண்ணி அப்படின்ற மாதிரி வரைக்கும் பசங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சைல்டு அப்யூஸாக இருக்கும். இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் பேன் பண்ண முடியாது. ஸோ அப்படியுமே வந்து கிட்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. ஸோ எல்லா நேரமும் கிட்ஸை வந்து பார்த்துட்டே இருக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது குழந்தைங்கள பார்த்துக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து அடிக்ஷன் க்ரியேட் பண்ணுது. ஓகேவா, டிஜிட்டல் அடிக்ஷன். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண போகிறோம், செல்ஃபோனையும் வச்சுட்டு நம்ம வந்து செல்ஃபோனையும் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். எப்போ பாரு கையை ஸ்க்ரோல் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அடிக்ஷன் தான். ஸோ இந்த அடிக்ஷன் வந்து எல்லாருக்குமே அடல்ட்ஸ்லேருந்து அடலசன்ஸ்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வந்துடுது. ஸோ டிஜிட்டலாக இது வந்து நம்மளை அடிக்ட் பண்ணுது. அதனால கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அட்டென்ஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே குறையுது, நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் குறையுது. ஒரு எமோஷனலை காமிக்கணுன்னாலும் அதை காமிக்க முடியாது. ஸோ எமோஷனலில் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகுது. பட் நம்ம எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம். எல்லாமே அது விர்ச்சுவல் தான். எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது, எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து இது ஒரு அன்ஹெல்த்தி ஷேப்பிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு சில்ட்ரனோ சரி, எந்த ஒரு யூத்தோ சரி, இது மூலிமா வந்து பெருசாக வளர்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது மூலமா வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸு, ஹேட் ஸ்பீச், ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக கற்றுக்குறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா எல்லாருமே வந்து இந்த அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லா நியூஸும் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து சேட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, ஸோ ஹேட் ஸ்பீச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்காக ஃபாரம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி ஷேப்பிங் த வேர்ல்ட் வியூ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் ஈகோ சேம்பர்ஸ் காசிங் இன்டாலரன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இன்டாலரன்ஸ் கண்டிப்பாக வந்து பர்சன் ஒரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதையுமே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டடாக. ஓகேவா. ஸோ அதனால் அவங்களால வந்து அந்த டாலரன்ஸ் லெவல்ன்றது சுத்தமாக குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஏஐ பவர்டு டாய்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியாக கிடச்சிது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லிட்ரஸி லெவல் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகுது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே ஸ்லோவாக தான் ஆகுறாங்க. ஓகேவா. எந்த ஒரு விஷயமும் தானாக செய்கிறது இல்லை. ஸோ இது மூலிமா கண்டிப்பாக ஸ்லோ ஆகுறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற டிஜிட்டல் டிவைட் இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓவராலாக கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார், சிவில் சொசைட்டி, பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ஃபர்தராக என்ன பண்ண முடியும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம் குறைக்கணும். ஸோ டிஸ்பேரிட்டிஸ் இல்லாமல் இந்தியாவை வளர்க்கணுன்னா என்ன பண்ணலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா சில்ட்ரன்ஸை வந்து நம்ம கரெக்டான பார்த்து ரூட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ சில்ட்ரன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமையும் வளர்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதோட அவங்களோட லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த ஒரு தவறான ஒரு அதில் காட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார், சிவில் சொசைட்டி, ஸோ எல்லோரும் சேர்ந்து இதுக்கான ட்ரையல் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஆத்தரோட வியூ. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லீகல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஃப்கார்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ லீகலாக வந்து இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு சேஃப்கார்ட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து சில பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் இருக்குது. ஸோ அவேர்னஸ் கார்டியன்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ்க்குமே நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், எது கரெக்டாக எது தப்புன்றது மாதிரி. ஓகேவா. அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆப்ஸ்க்கெல்லாம் கொண்டு வரணும். ஸோ ஆப்ஸ்க்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் இல்லை. ஸோ இதனால் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று கொண்டு வரணும்.
ஓகேவா? அதே மாதிரி அனானிமஸாக ஏகப்பட்ட போகஸ் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் ஸோ அக்கௌண்ட்ஸை கரெக்டாக டீட்டெயிலாக இத்தனை அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும். எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாத அளவுக்கு அந்த அல்காரிதம்ஸ் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மேனிப்புலேஷனோ இல்லை டேட்டா கலெக்ஷனோ தப்பாக ப்ரொஃபைலிங் பண்ணுறதோ ஸோ இதெல்லாம் இல்லாமல் சேஃப் ஆன்லைன் ஸ்பேசஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் எல்லாருக்கும் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுற முடியும். கண்டிப்பாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அடிக்ஷனை குறைக்கணும். இதெல்லாம் குறைக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குட் வியூவை தான் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி இருக்க ஹிண்டு, பிஐபி, டவுன் டு எர்த், ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்ஸோட டோட்டல் கண்டென்ட்டை எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். தனித்தனியாக போய் படிக்கணுன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்றது நம்ம 1.5 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. நம்மளை வந்து அதுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கொண்டு வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக டாபிக்ஸ் கொஷின்ஸ் வருது. ஸோ இப்போ இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதோட ப்ரொஃபஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ரீசன் என்னென்னா நமக்கு வந்து டெய்லி அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அவேர்னஸ் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நம்மளால் வந்து எந்த ஒரு மூவும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் அதுக்கான டைம் லிமிட்டையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.